ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா நான் எப்படி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணேன் என்னோட டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். இப்போ நீங்கள் குரூப் 1 இருக்கட்டும் குரூப் 2 இருக்கட்டும் நம்மளுக்கு டோட்டலாக 4 சப்ஜெக்ட் இருக்கும். அப்போ ஒரு சப்ஜெக்ட் வந்து 1 மந்த் வச்சு படிங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறேன்னா இப்போ குரூப் 1 மட்டும் எழுத போறீங்கன்னா இப்போ போர்டு குரூப்ஸ் எழுதுறீங்கன்னா அப்போ 1 மந்த்துக்கு 2 சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 குரூப் தான் எழுதுறேன்னா இப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1 மந்த். இப்போ ஜனவரி டிசம்பர்ல எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. அப்போ எல்லாரும் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஜனவரியில் ஒரு சப்ஜெக்ட், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மந்த் வந்து ஃபுல்லாக ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜூன் மந்த் நம்மளுக்கு எக்ஸாம் போக கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் எப்படி படிக்கணும்னா இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு குரூப் 1ல காஸ்ட் அக்கௌண்டிங் எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு காஸ்ட் அக்கௌண்டிங் எடுக்கிறீங்கன்னா இப்போ ஒரு மாடியூல்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த மாடியூல்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன், நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ், நெக்ஸ்ட் ஸ்கேனர், இந்த 3 முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மாடியூல் போங்க. இப்போ நீங்கள் மாடியூல்ஸ் எடுக்கும் போதே நான் ஸ்டடி பிளானில் சொல்லியிருப்பேன் எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமோ அதுலேருந்து நீங்கள் பாருங்கன்ட்டு. ஸோ ஸ்டடி பிளான் வந்து குரூப் 1க்கு வந்து 4 சப்ஜெக்ட்க்கும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பார்க்கலன்னா லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அந்த மாதிரி படிங்க. ஃபஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன், நெக்ஸ்ட் எக்ஸசைஸ், நெக்ஸ்ட் ஸ்கேனர். இப்போ எக்ஸசைஸ்க்கு உங்களுக்கு டைம் எடுக்கிற ஆன்சர் வரலைன்னா இல்லுஸ்ட்ரேஷனும் ஸ்கேனர்ஸும் பாருங்க. ஸ்கேனர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்கேனர் கண்டிப்பாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா படித்தா நல்லது. ஈஸியாக எக்ஸாம்ஷன் வாங்கலாம், அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் காஸ்ட் அக்கௌண்டிங் கொஸ்டின் பேப்பர் நான் போட்டிருப்பேன், அது பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு இன்னொரு எவிடன்ஸும் காட்டுறேன் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஏன் ஸ்கேனர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன்ட்டு. எப்பயுமே வந்து இப்போ 1 மந்த் ஒரு சப்ஜெக்ட்னா நீங்கள் 1 மந்த்துக்கு எப்படி படிக்க போகிறோன்னு ஃபஸ்ட்டு யோசனை பண்ணி வச்சுக்கோங்க, பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 வீக் டைம் டேபிள் போட்டு படிங்க. நெக்ஸ்ட் 1 வீக் டைம் டேபிள் போட்டு படிங்க. இப்போ மண்டே டு சாட்டர்டே போடுங்க டைம் டேபிள். இப்போ மண்டே டு சாட்டர்டேக்குள்ள என்னென்ன நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்களோ அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்க. இல்லை என்னால் இப்போ மண்டே டு சாட்டர்டே நான் இவ்வளோ சம்ஸ் பார்க்கணும்னு நினச்சேன், ஒரு 6 or 7 ப்ராப்ளம்ஸ் வந்து பெண்டிங் இருக்குன்னா சண்டே வச்சுக்கோங்க. சண்டே வந்து நம்ம 6 days படிச்சதை ரிவிஷன் பண்ணிட்டு பெண்டிங் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட் பண்ண பாருங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் காஸ்ட் அக்கௌண்டிங் பார்க்குறீங்கன்னா அந்த சம்ஸ் வந்து நோட்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரான்ச் அக்கௌண்டிங் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, எல்லாமே டிஃபிகல்ட் சம்மாக தான் இருக்கும். இப்போ டிஃபிகல்ட் சம்மன்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு இல்லுஸ்ட்ரேஷனுக்கு 15 மினிட்ஸ் ஆகலாம், சில பேர் 15 மினிட்ஸ் ஆகலாம், சில பேர் 20 மினிட்ஸ் கூட எடுக்கலாம். ஸோ வந்து இப்போ இது அப்போ நீங்கள் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு ரிவிஷன் பண்ணும்போது ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் ஆகும். அதனால தான் சொல்கிறேன் நோட்ஸ் எடுத்து வைங்கன்ட்டு. இன்னொரு எதுக்கு நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் காஸ்ட் அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா அது பட்ஜெட்டு வேரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு குரூப் 2லையும் வரும். ஸோ அந்த நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நெக்ஸ்ட் குரூப்புக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபைனலுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால வந்து ஃபார்முலாஸ், கஷ்டமான ப்ராப்ளம்ஸ், சில ஸ்டெப்ஸ் எல்லாம் புக்ஸில் இருக்காது, இப்போ நம்ம டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் புக் சைட்லேயோ இல்லை ஒரு நோட்லேயே எழுதி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போதே இப்போ ஒரு ஃபினான்சியல் அக்கௌண்டிங்கில் இப்போ நம்ம என்பிஓ, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சிலர் ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும். அங்கங்கே தான் நம்மளுக்கு டவுட் வரும். இப்போ இந்த மாதிரி டியூஸ் கொடுத்தா என்ன பண்ணணும், இல்லை அட்வான்ஸ் பெய்டுன்னு கொடுத்தா என்ன பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த இது மட்டும் உங்களுக்கு எது வந்து கஷ்டமாக இருக்கோ, இல்லை இதான் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தனியாக நோட்ஸ் பண்ணி வைங்க. அதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படியெல்லாம் நோட்ஸ் எடுத்தேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைம் டேபிள் போடும் போது இப்போ மாடியூல் 1ல வந்து ஒரு 10-15 இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கு, ஸ்கேனர் இருக்குன்னா அந்த நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு முடிக்க டிக் பண்ணிட்டே வாங்க. முடிக்க டிக் பண்ணிட்டே வந்துட்டு எது உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ அதை மட்டும் மார்க் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் இப்போ சண்டே ரிவிஷன் பண்ணும்போது அந்த டிஃபிகல்ட் சம் மட்டும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணி பாருங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பயுமே நம்மளுக்கு வந்து இப்போ இந்த சம்னா இந்த மண்டா ஸ்டெப்ஸ் இருக்கு, நமக்கு என்ன சொல்றது மறக்காது. எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ல அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1 டேக்கு வந்து 5 hours படிக்கணுமா 7 hours படிக்கணுமா அப்படின்னால இப்போ நீங்கள் 1 மந்த்துக்கு ஒரு சப்ஜெக்ட்னா இப்போ உங்களுக்கு தெரியும்ல. இப்போ எனக்குன்னா ஒரு சம்க்கு எனக்கு எவ்வளோ டைம் இருக்கும். இப்போ இந்த சாப்டர் வந்து எனக்கு புதுசாக இருக்குது. இப்போ காஸ்ட் அக்கௌண்டிங்னா இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு இன்டர் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு சில டாபிக்ஸ் எல்லாம் நம்ம காலேஜ்லேயே படிச்சிருப்போம். ஸோ நம்மளுக்கு டைம் எவ்வளோ எடுக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ என்ன டார்கெட் வச்சோம், இப்போ 1 வீக் இந்த டார்கெட் வச்சிருக்கேன்னா அந்த 1 வீக் அந்த டார்கெட் முடிக்கிறோமா அதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். தவிர நான் இவ்வளோ ஹவர்ஸ், என்னோட ஃப்ரெண்டு இவ்வளோ ஹவர்ஸ் படிக்கிறான், நான் வந்து எனக்கு டைம் பத்தலை, நான் காலேஜ் போயிட்டு வந்து 4 to 5 hours தான் படிக்கிறேன்
அவங்க காலேஜ் போகாமல் இருக்கிறனால ஃபுல் டே படிக்கிறாங்க. அதுதான் மேட்டர் இல்லை. இப்போ நீங்கள் ஒன் வீக் என்ன பிளான் பண்ணுறீங்க, அந்த டார்கெட்டை முடிச்சிங்களா, அச்சீவ் பண்ணீங்களா, அது மட்டும் தான் இருக்கணும். ஸோ வந்து அந்த மாதிரி இல்லுஸ்ட்ரேஷன், எக்ஸசைஸ், ஸ்கேனர் அது மட்டும் கரெக்டாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவே உங்களுக்கு எனஃப் தான், எக்ஸாம்ஸ் ஈஸியாக கிடச்சிரும். ஒன்வர்ட்ஸில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒர்க் புக் ஒன்வர்ட்ஸ், MCQ 2016, 2022 அண்ட் புக் பேக் ஒன்வர்ட்ஸ் அது படித்தாலே உங்களுக்கு வந்து ஒன்வர்ட்ஸில் 25 மார்க்ஸ் மேலேயே ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நோட்ஸ் வந்து எப்படி எடுத்தேன், எப்படி நோட்ஸ் எடுக்கணும்ட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் இருக்கீங்கன்னா நான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மாடியூல் 1ல இப்போ எவ்வளோ இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கு, அப்போ 9 இல்லுஸ்ட்ரேஷன். இப்போ நான் பிளாக்ல எழுதியிருக்கேன்னா மேபி அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம், மேபி எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கலாம். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் வீக்கெண்டுக்கு வந்து இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ மாடியூல் 2 இங்கே ஏன் பிளைனாக வந்துருக்கேன்னா P4 D4 சம்ஸாக இருக்கும். ஸோ வந்து அது மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால நான் அது பார்க்கல, அதனால நான் பிளைனாக விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எம்ப்ளாயி காஸ்ட்னா எவ்வளோ இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு, அதில் எது இம்பார்ட்டன்ஸ் அனி ஃபுல்லாக எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ரிவிஷன் பண்ணும்போது லாஸ்ட் எக்ஸாம் நம்மளுக்கு போகும்போது ஒன் டேல வந்து எல்லா சம்ஸும் நம்மளால பார்க்க முடியாது. ஸோ அப்போ வந்து எது இம்பார்ட்டன்ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போனால் அந்த சம்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணால் போடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் சொல்கிறேன் நோட்ஸ் எப்பயுமே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்கன்ட்டு. இப்போ நீங்கள் என்னோட காஸ்ட் அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா எல்லா சம்ஸும் நான் ஒர்க் அவுட் பண்ணி போட்டு பார்த்துருப்பேன். ஏன்னா நோட்டில் புக்குக்கும் நோட்டில் நம்ம போட்டு பார்க்குறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஈஸியாக புரியும். புக்ஸ் விட நோட்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த ரோவன்ஸ் பிளான்லாம் டிஆர் இது கொடுத்துருக்க மாட்டாங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம எழுதி வச்சிட்டோம்னா எனக்கு ஃபர்ஸ்ட் எழுதும் போது ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் இதுவே ரிவிஷன் பண்ணும்போது எனக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் ஆயிருக்கும் இந்த சம்ஸ் பார்க்க. ஏன்னா எனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் நெக்ஸ்ட் டைம்ஸ் பார்க்கும்போது. ஓ இந்த மாதிரி தான் ஸ்டெப்ஸ் இருக்கு, அதனால நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போவே நம்ம சைடில் எது இம்பார்ட்டன்ஸோ அதெல்லாம் எழுதி வச்சுட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மாடியூல் 1ல இருந்து எத்தனை மாடியூல்ஸ் இருக்கோ ஃபுல்லாக காஸ்ட் அக்கௌண்டிங் மட்டுமே 2 நோட்ஸ் ஆயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 2 நோட்ஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஃபினான்சியல் அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் எது வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட். அப்போ பிரான்ச்லேருந்து கன்ஃபார்மாக கொஸ்டின் வரும், ஹையர் பர்ச்சேஸ்லேருந்து கன்ஃபார்மாக கொஸ்டின் வரும். அப்போ அதையெல்லாம் நான் கரெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்க. ஹையர் பர்ச்சேஸ் ஃபுல்லாக இருக்குது. ஹையர் பர்ச்சேஸ் வந்து நீங்கள் மோஸ்ட்லி எல்லாமே சிமிலர் சம்ஸாக தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு எந்த சம்ஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கோ அது மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நோட்ஸ். எல்லாமே கூட எடுக்கணும்னு தேவையில்ல ஹையர் பர்ச்சேஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து இப்போ NPO இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்க்கெல்லாம் ஃபுல் சம்ஸ் நம்மளால எழுதிட்டே இருக்க முடியாது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எது டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ நான் டிப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் என்ன பண்ணுறோம் அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. இதே ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் வந்தால் என்ன ஸ்டெப்ஸு, அதான் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் வந்தால் என்ன ஸ்டெப்ஸு. இப்போ ஹையர் பர்ச்சேஸ்னா ஜேர்னல் தான் முக்கியம். அப்போ ஜேர்னல் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எல்லா ஃபார்மரும் ஒன்று தான். அப்போ ஹையர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணுறோம், ஹையர் வெண்டாருக்கு என்ன பண்ணுறோம், ரீபொசஷன் வந்தால் என்ன ஆகுது. ஸோ அதை மட்டும் எந்த ஸ்டெப்ஸ் முக்கியமோ அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுட்டு இப்போ எனக்கு இந்த 2, 7, 10, 11 அதான் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த சம்ஸ் மட்டும் நான் கீழே எழுதி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு எக்ஸாம் அப்போ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும். இப்போ இன்சூரன்ஸ் கிளைம் எடுத்தீங்கன்னா 2 லாஸ் ஆஃப் ஸ்டாக் இருக்கு, ப்ராஃபிட் இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலா என்ன மெத்தட், ஏன்னா எப்பயுமே யூஸ் ஆகும். இப்போ இல்லை, நம்மளுக்கு சப்போஸ் ஃபியூச்சர்லையும் ஏதாச்சும் நம்ம ஸ்டெப்ஸ் மட்டும் பார்க்கணும்னாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் எப்பயுமே ஸ்டெப்ஸ் எல்லாம் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிரான்ச்னாலும் கரெக்டாக ஸ்டெப்ஸ் மட்டும் தான் எழுதிப்பேன். டெப்டாஸ் மெத்தட்னா என்ன ஸ்டெப்ஸ், அதுவே இன்வாய்ஸ் கொடுத்தா என்ன ஸ்டெப்ஸ், ஸ்டாக் டெப்டாஸ் ஆர் அனாலிட்டிக்கல் மெத்தட்ல என்ன, அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தா என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்தா என்ன, இதுவே லாஸ் வந்து கொடுத்தா என்ன என்ட்ரி போடணும், என்ன டிஃபரன்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்லேயே ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இருக்கும்ல. இந்த புக்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ் கொடுத்தா என்ன, இந்த புக்ஸ் ஆஃப் பிரான்ச் புக்ஸ் கொடுத்தா என்ன, அதே டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸ், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், NPO, நெக்ஸ்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இப்போ ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்னா நான் இந்த மாதிரி தான் சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்டாக் டெஸ்ட்ராய்ட் பை ஃபயர், அப்போ இப்போ நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்தா என்ன பண்ணணும், ப்ரீபெய்ட் கொடுத்தா என்ன பண்ணணும் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். அதெல்லாம் நம்ம ஈஸியாக 12th படிச்சிருப்போம்.
இப்போ எது உங்களுக்கு புதுசாக இருக்கும், இப்போ எனக்கு ஸ்டாக் டெஸ்ட்ராய்ட் பை ஃபைனா அது வந்தா என்ன பண்ணணும், இதே குட்ஸ் இன் டிரான்சிட் எது நம்மளுக்கு புதுசாக இருக்கோ அதை மொத்தம் வேணா நீங்கள் நோட்ஸ் பண்ணி எழுதி வச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் அப்போ பார்க்க. இந்த மாதிரி டியூ ஃப்ரம் டெப்டாஸ் கிரெடிட்டாஸ் வந்தா என்ன பண்ணணும், இதே ஃபர்னிச்சர் ரீப்ளேஸ் பண்றாங்க. ஏன்னா ஒரு சம்ல வந்து எல்லாமே புதுசா இருக்காது, ஜஸ்ட் ஒரு 1 or 2 தான் நம்மளுக்கு புதுசா கொடுத்துருப்பாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ல. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நீங்க தனியா எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கன்சைன்மெண்ட்டுக்கும் அதே தான், ஃபார்மட் தான் முக்கியம் கன்சைன்மெண்ட்டுக்கும். நெக்ஸ்ட் பிஆர்எஸ் அவள்தான். நான் டாக்ஸுக்கு வந்து ஆல்ரெடி நோட்ஸ் போட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்கேனர் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நான் இன்னொரு டைம் சொல்றேன். இப்போ நீங்க குரூப் 1க்கு வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் கொஸ்டின் பேப்பர்லேயே லாஸ்ட் டைம் நான் ஸ்கேனர் இம்பார்ட்டன்ஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் எப்படியெல்லாம் காஸ்ட் அக்கௌண்டிங்ல வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ குரூப் 2 வச்சு சொல்றேன். இப்போ குரூப் 2 நான் லாஸ்ட் வந்து இப்போ ரேஷியோ அனாலிசிஸ் படிக்கிறேன்னா நீங்க புக் இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தாலே தெரியும், ஜஸ்ட் ஃபார்முலா வச்சு சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா எக்ஸாம்ல கேட்டது ஃபுல்லா எப்படி கேட்டிருப்பாங்கன்னா அவங்க ரேஷியோ கொடுத்து நம்மள டோட்டல் அசெட், கரண்ட் அசெட், டெப்டாஸ் இப்போ இந்த மாதிரினா புக்ல இருக்காது. இப்போ நீங்க ஸ்கேனர் பார்க்காம போனீங்கன்னா உங்களுக்கு புதுசா இருக்கும். ஆனா இந்த மாதிரி தான் ஃபுல்லாவே கேட்டிருக்காங்க. எனக்கே இப்போ ஸ்கேனர் பார்த்தோன்னு தான் தெரியுது பாருங்களேன். இந்த சம்ஸ் இங்க இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ரேஷியோ வச்சு கொடுத்துட்டு பெர்சன்டேஜ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. உங்களுக்கு ஃபார்முலா வச்சு சப்ஸ்டியூட் பண்ற சம் தான், ஆனா கொஞ்சம் அவங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. இந்த மாதிரி கரண்ட் ரேஷியோ கொடுத்து ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுத்து நீங்க கரண்ட் அசெட் கண்டுபிடிங்க, கரண்ட் லைபிலிட்டிஸ் கண்டுபிடிங்க, டைரக்டா கொடுக்காம அவங்க கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. எங்கன்னா பாருங்களேன், இப்போ இந்த சம்ஸ் பார்த்தா புரியும் நீங்க ஃபுல்லா அப்ப எப்படியெல்லாம் எடுத்திருக்காங்கன்ட்டு. சரி இந்த சம்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த சம்ஸ்ல எல்லாம் டைரக்டா கொடுக்கல, இப்போ நம்ம தான் கண்டுபிடிக்கணும் கரண்ட் அசெட், கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்போ எப்படியெல்லாம் எடுத்திருக்காங்க பாருங்க. கரண்ட் அசெட் இங்கே கொடுத்துட்டு கரண்ட் அசெட் கண்டுபிடிக்கணும்னா 8 கரண்ட் லைபிலிட்டிஸ் டிவைடட் 5 அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ புக்ல என்ன இந்த மாதிரி சம்ஸே கிடையாது, ஜஸ்ட் அவங்க ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி தான் ஒரு 2 சம்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேனர் பார்க்கும்போது தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்படியெல்லாம் சம்ஸ் கேட்டிருக்காங்க. கேஷ் ஃப்ளோ ஃபண்ட் ஃப்ளோ எல்லாம் புக்ல வந்து ரொம்ப பெரிய பெரிய சம்மா இருக்கும். ஆனால் இப்போ ஸ்கேனர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஃபண்ட் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் கேட்டிருக்கலாம், இல்லை இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் கேட்டிருக்கலாம். ஸோ ஸ்கேனர்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ வந்து நீங்க பாருங்க, உங்களுக்கு ஈஸியா எக்ஸம்ஷன் கிடைக்கும். அதுதான் ஒரு கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் போகலாம். என்னோட மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. இவ்வளோ பார்த்தும் நான் பயந்து தான் எக்ஸாம் போனேன். காஸ்ட் அக்கௌண்டிங் தான் எனக்கு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஐயோ என்னடா நிறைய ஸ்கேனர்ஸ்ல இப்போ நம்மளுக்கு எக்ஸாமுக்கு வந்து 1 day தான் டைம் இருக்கா. அப்போ வந்து நம்மளுக்கு புக் சம்ஸ் பார்க்கவே டைம் கரெக்டாக இருக்கும். 1 words பார்க்கணும், புக் சம்ஸ் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். ஸ்கேனர்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் பண்ணா சும்மா அங்கங்க எது நான் எனக்கு டிஃபிகல்ட்டா இருந்துச்சோ அதான் பார்த்துட்டு போனேன். அவங்க நிறைய கேட்டிருந்தாங்க ஸ்கேனர்ஸ்ல இருந்து. அப்ப நம்மளுக்கு எனக்கு அந்த டைம்ல என்ன ஞாபகம் இருக்குமோ அதை வச்சு நான் காஸ்ட் அக்கௌண்டிங் எழுதிட்டு வந்தேன். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் வச்சு தான் எனக்கு மார்க்கே வந்துச்சு. ஸோ அதனால தான் சொல்றேன் ஸ்கேன்ஸும் பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுக்கும் போதே நோட்ஸ் எடுத்து படிங்க. அப்போ டாக்ஸ்க்கெல்லாம் நம்ம ஃபுல் உட்காந்து படிக்க முடியாது. இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சிட்டோம்னா லாஸ்ட் நிமிட்ல ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா நிறைய நம்மளுக்கு செக்ஷன் தான் இருக்கு, எல்லா செக்ஷன் ரீட் பண்ண முடியாது. எது இம்பார்ட்டன்ஸோ அந்த செக்ஷன் மட்டும் நோட்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸ்கேனர்ஸ், இல்லுஸ்ட்ரேஷன், எக்ஸசைஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி 1 monthக்கு ஒரு சப்ஜெக்ட் வீக்லி இந்த டார்கெட் முடிக்கணும் இப்படிதான் நான் வச்சு படிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டடி ப்ரிப்பரேஷன்ல டவுட் இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட்ஸ்ல கேளுங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடியில மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லா இருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க சிஎம்ஏ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video.